கிடையாது. உன்னை இதுவரைக்கும் உயிரோடு எதற்காக விட்டு வைத்திருக்கிறேன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்லி இருக்கிறேன். அது என்ன விஷயம்னா, அயல் நாட்டில் சென்று பட்டம் விட்டு தாழக திரும்ப இருக்க உன்னை மைத்துனர் என் மைத்துனர் வரான்னு ஒரு செய்தி கேட்டு வரதான் உன்னை சும்மா விட்டேன். இல்லைன்னா உன்னை என்னைக்கு நான் போட்டு தள்ளி இருப்பேன். இருந்தாலும் என்னுடைய மைத்துனர் வருகை எடுத்துக் கொண்டு விடுத்து சந்தோஷம் ஆடி பாடி கொண்டிருக்கிறேன். எனக்கும் மனக்கவலையாக இருக்கு. மனக்கவலை தீர வேண்டும் என்றால் எனக்கு மனக்கவலையை போக்கிறதுக்கு மருந்து எடுக்குதுங்க. அந்த மருந்து கடை 12 மணிக்கு தான் தடுப்பாங்க. எது போறோம், ஒரு கோட்டரை வாங்குறோம், கட்டி சாப்பிட்றோம், மனக்கவலை பறந்து போயிடும். மதுவான மருந்தை விடுங்க, மனக்கவலை எனக்கு பறந்து போய்விடுமா? ஆமா, உனக்கு விருப்பம் மதுவான மறுப்பை தெரிவிக்க போகுது. அந்த மதுவான கடை தேடி மேல மோதது ஆள் யாரு தெரியுமா? நம்ம நாட்டு மகாராணி. நம்ம 3 பேருக்கும் போச்சு. வேலை போச்சு. உங்களுடைய வேலை நிரந்தரமா இருக்கணுமா? என்ன செய்யணும்? அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பா ஊருக்கு வேலை அம்மா கொஞ்ச நேரம் உட்காந்து உள்ள ஏற்பட்ட ஆர்ப்பாட்டம் காலம் முழுவதும் அதில் ஆட்சி செய்யக்கூடிய எனக்கு எப்படி
எண்ணி உள்ள விட்டு மாட்டிங்க வந்து இருவருக்கும் இந்த இடத்துல வேலை கிடையாது. கருவேப்பிலை ரசத்துல போடுவாங்க, சாம்பார்ல போடுவாங்க, பாயாசம் தானே அதிகமா போடுவாங்க கருவேப்பிலையை. சாப்பிட்டு எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. அந்த கூட வச்சுக்கிட்டான் ஒரு பெண்ணை பார்த்து வேலையில் போனோம். சின்ன பசங்க அனுபவம் போகலாம். போடா பெரிய சொன்னா போகணும். பெரிய பேசிட்டேன். ஐயோ இங்கே என்னடா போடா 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 ஒன்னு சொன்னா போடா போறப்போக்கு போடா பேமானி வாங்கி தர பையன் போடா அப்படின்னு சொல்லு. நான் போய்கிறேன். தளபதியாரே, பெண்கள் மனக்கவலையில் இருக்கும் சமயத்தில் மலர் வந்து ஆடிப்பாடி மனக்கவலை தீரும் என்னுடைய கணவர் எனக்காக மட்டுமே இந்த மலர் மரத்தை அமைத்து தந்திருக்கின்றார். இந்த மலர் மரத்துக்கு நீங்கள் வர காரணம் அது எதற்காக வந்திருக்கிறீங்க? வந்த நோக்கம் என்ன? அடா தோடம்ப கட்ட யார் யார் அக்கா? யாருக்கு யார் அக்கா? அக்கா கிட்டான்னு கூப்பிட்டு அவனா வந்துங்க மான மரியாதை கட்டுப்பட ஞாபகம் இருக்கிறோம். முப்பெரு விழா நடத்த வேண்டும் என்று கேட்டாங்க நாட்டு இளவரசர். அப்படிங்க நடத்த முடியாது என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக காரி முகத்தில் தொட்டு விட்டு என்னங்க சொல்றீங்க? என்னை பார்த்து செருப்புக்கு சமம் என்று கூறி அச்சச்சோ, மணக்கவளை தீர வேண்டும் மலர்வனம் வந்தேன். வந்த இடத்தில் நான் தங்களுக்கு ஆச்சா ஆச்சா ஆள் நிக்குது ஆச்சா இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க போறோம். முடிச்சுட்டாவா மலர்ந்த செந்தாமரை போது இருக்க வேண்டிய தங்களது முகமாகப்பட்டது ஏறிப்படி தோல்வி அடைந்து காணப்படுகின்றது. பரவாயில்லையே தளபதியாரே, இந்நாட்டு மகாராணி முகத்தை பார்த்து அவருடைய உள்ளமாகப்பட்டது எந்த நிலையில் இருக்குது என்று கண்டறிந்தவன் நீங்கள் ஒருவர் மட்டுமே. அதை நினைத்து உங்களை நான் பெருமைப்படுகின்றேன், பாராட்டுகின்றேன். இருந்தாலும் இதற்கு காரணம் யார் தெரியுமா? என்னை தொட்டு தாலி கட்டிய கணவரே காரணம். அவருக்கு என்ன பார்த்து என்ன வார்த்தை உரைத்தாரு தெரியுமா தளபதியாரே? அரிய மோகனா, இந்த நாட்டுக்கு மட்டும்தான் நீ மகாராணி, இந்த வீட்டுக்கு நீ என்னைக்குமே வேளாக்காரி, அதை மனதில் வைத்து செயல்படி. அப்படி இப்படி ஏதாவது தெரிந்தது இந்த அரண்மனை விட்டு நீ வெளியேறுவா என்று உரைத்து வணக்கோடு இருக்கின்ற தளபதியாரே, இங்க பாருங்களேன், ஒரு விஷயம் பேசலாம். தாராளமாக மனதிட்டு கேட்கலாம். தப்பா நினைச்சுக்க மாட்டேன், தவறாக நினைக்கவே மாட்டேன். என்ன மகனா தெரியலையா? தளபதியாரே, உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு வெக்கமா வருதுங்க தளபதியாரே. எப்படாத தளபதியாரே, சொல்ல வந்தது சீக்கிரம் சொல்லு. நீங்க சத்தியமா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நினைக்கவே மாட்டேன். உண்மையா? உண்மையாக என்னங்க, இந்த மலர்வனத்தில் உங்களுக்கும் மனக்கவலை, எனக்கும் மனக்கவலை. உங்களுடைய மனக்கவலைக்கு நான் மருந்தா இருக்கேன். உனக்கு விருப்பம் அதுவான நான் மறுப்பா தெரிவிக்க. அப்படியா? உங்களுக்கு ஓகேவா? நான் என்னவோ எழுதுன்னு அப்படியே பழுத்துட்டு என்ன சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுது ஓகேன்னு சொன்னீங்களோ இந்த சமயத்தில் மட்டும் நீங்க அரண்மனையில் இருந்திருந்தா உங்களுக்காக அரிசி சூடா தயார் பண்ணி வச்சிருப்பேன். இந்த மலர்வனத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. அறுசுவையான உணவு அருந்த வேண்டும் என்றால் அரண்மனையில் தான் அருந்தணுமா? அந்த ரங்கத்தில் அருந்த கூடாது. அப்படி என்றால் இங்க இருப்பதை கொடுத்தா நீங்கள் பருகுவீரா? எனக்கு சம்மதம். எடுத்து வருகிறேன். இதுதான் மாப்பழ வாடிகை சொல்லக்கூடிய 3 கனிகளை பிடித்த உங்களுக்காக நான் பழரசமாக எடுத்து வந்திருக்கின்றேன். என்று சொல்லக்கூடிய முக்கடி சாரி கரத்தாலை கசைக்கு அப்ப குடிங்க. குடிக்கணுமா? சரி அடி தொட்டுக்க ஒண்ணு இல்லையா? குடியை கெடுக்கும், குடி பழக்க உடல் நலத்தையே கொடுக்கும்.
குடிக்கிறவன் வீடுதான் கோயில், குடிக்காதவன் வீடு குட்டுச்சுவர் மகனா. பழம் ஒலுரிச்சி வாழையிலே ஊட வச்சி நாப்பகலாய் ஆக்சுவலி உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். சொர்க்கம் என்றால் அது இதுதானா? சத்தியமா நான் அனுபவிச்சதே கிடையாது. பாருங்களேன், எனக்கு திருமணம் நடந்து 22 வருஷங்கள் உள்டோடி விட்டது. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 4 வருஷம் இல்ல, 22 வருஷம் ஆகுது. அந்த கழாப்பழத்துல தாலி மட்டும்தான் கட்டினான ஒழிய இது வரைக்கும் என் பெட்ரூம் பக்கம் கூட வந்ததே கிடையாது. சொல்லணும்னு போனா அந்த கழாப்பழம் நயல்குடிய மேல டச் அந்த கிடையாது தெரியுமா? நான் இவ்வளவு நாட்களாக கண்ணின் தண்ணியோட கண்ணி கழியாம அப்படியே அரண்மனையில மண்ணா மக்கின்னு கழுகுறேன். ஆனா ஒண்ணுங்க, நீங்கள் எப்பொழுது எனக்கு அப்பொழுது என்னுடைய கற்பை கொடுத்து நான் பறிகொடுத்து விட்டேன். நீங்கள் என்னை தொட்டு விடுங்க, நீங்க என்னை தொட்டு விடுங்க. எனக்கு அப்பவே தாமம் எனக்கு சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் A1. இன்னும் கொஞ்சம் பேசுதான் குடி
அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எனக்கு நீங்க சாப்பிட்டு சொல்ல வந்துட்டோம். வீடியோ கேமரா ஆமாங்க நீங்க நீங்க இருவரும் ஆடியாது பாடியாது மொத்தம் அப்படியே சீடியா இறங்கிட்டேன். அரண்மனையில வந்து டொக்குது இல்ல டெக்கு டெக்கு அந்த டெக்குல எடுத்து போய் இந்த சீடியை சொருவிட்டு சுத்தி தட்டினா போதும். சிங்காரி சார் என்னங்க நடந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைக்கணும். அப்படியே மூடி மறைக்கணும். கையில என்ன கேட்டாலும் குடிப்பியா? எவ்வளவு கேட்டாலும் குடிப்பியா? எஜமா நான் அதிகமான ஆசைப்பட மாட்டேன். கொஞ்சமா கம்மியா ஒரு 20 லட்சம் கூட போதும். என்ன சாதாரண வேலை? டேய் கம்பெனி இருக்குடா டேய். தூக்கம் இல்லடா உங்களுக்கு? எஜமா கொடுக்க முடியுமா முடியாதா? மகாராஜா மகாராஜா போட்டு காட்டுவாங்க. கேட்ட 20 லட்சம் எப்போ? 5 நிமிஷத்துல வேணும். 20 லட்சம் தான். ஏன்னா என் வீட்டு பஞ்சா வாரி கொடுப்பாடா. கல்யாணம் எவ்வளவு பணம் வாரி கொடுமையா? சரி நீ கேட்ட 20 லட்சம் வீடு வந்து சரி. சூட் காசு எடுத்துன்னு வர்றேன். வழியில பார்த்து போ. சரி என்ன போட்டு காட்டுவோம் மகாராஜா. போகடா. என்ன மூடி வச்சு விட்டு என்ன பண்ண போறீங்க? ஐயோ அவன் எப்போ வந்தான்?
சமாளிச்சு வந்துடுறேன். உனக்காக பின்னால ஓசி ரோலே போடல போலுது நான் கேமரால. பச்சை வாய் பத்த ஊச்சி லைட் ஆஃப் பண்ணி தான் பண்ணலாம். 2 பேருமே கட்டல அப்படியே படுச்சு. கட்டு டமால்னு ஒண்டிடும். நீங்க சென்று பின்னாடி வாடகிட்ட நீ யாரு? நீ யாரு? வயிற்றுக்கு சோறு தானே திங்குற? இல்ல இப்பெல்லாம் பீ தான் சொல்றேன். நீ சாப்பிடுறது சாப்பிடுவேன். நல்ல ஜென்மமே கிடையாதுடா. நீ நல்ல ஜென்மம் கிடையாதுடா. அறிவு இருக்குதா இல்லையா அவனுக்கு? பண்ணடா பரதேசி வாங்கி தர பையன், இறந்த பையன், கோரமக்களை போர்பட்ட பையன், ஆடு மேய்ச்ச பையன், மாடு மேய்ச்ச பையன், பண்ணி மேய்ச்ச பையன், எருமாடு மேய்ச்ச பையன். யாரு கேட்டா வந்து எதுக்குடா வந்து? அரண்மனை ஆகட்டும் மலைவனம் ஆகட்டும், நான் சொன்னா மட்டும் நீ வரணும். சொல்லாம கொள்ளாம திறந்து இருக்கிற நாய் நுழைஞ்சிருக்கிற வெட்டி போன மாக்கிறது ஞாபகம் இருக்கட்டும். நோ டைம் எங்கன்னா பார்த்தனா ஒண்ணு கொல்லாத கொல்லாத வர வச்சா மொத்த அன்களுக்கா போட்டோ வச்சுக்கிறேன். என்ன எடுத்து வச்சுக்கிற போட்டோ? ஓ இந்த மலைவனத்துல சந்தோஷமா ஆடி படிக்கிற சமயத்தில் என்ன கவரிச்சியா? டேய் போட்டோ வீடியோ எடுத்து வச்சிருக்கியா? காட்டு பார்ப்போம். நானாடா இது? என் கண்ணு என்னாலையும் நம்ப முடியவில்லையே. அப்படியே கண்ணாடியில பாக்குறான் மறிக்குதுடா. அத்தை விடு. நைஸ் குவாலிட்டி பழம் கேமரா. நம்ம இதை கிட்ட பார்த்து என்ன ரேட்டு? இதை பார்த்து வேக முடியாது சொல்ல. அது என்ன ரேட்டு சொல்லு. சீப்பான ரேட்டா தான் இருக்கு. இதை பாரு. ஐயா! அந்த முன்னகான ஒரு தொப்புல வேலை விட்டு அதோட இதை பாரு. ஐயோ எது வரல தூக்குறான் பர்றாவே. என்னடா பேக்ரவுண்ட் இவ்வளவு சின்னதா வச்சிருக்க? கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கூடாது. காலையில பெரிய பெரிய போஸ்ட் அடிச்சு பாத்ரூம் ஒண்ணு ஓட்டமா. என்னது? காலையில எல்லாம் போறடாவா உன்னை பார்த்து இங்க வக்கானக்கரை என் சக்கால் சாரங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இத போஸ்ட் வச்சு பாத்ரூம் மட்டும் ஓட்டுற அந்த அழுது. டேய் இது நீ போஸ்ட் வச்சு பாத்ரூம் ஓட்டுறன்னு சொல்றிய? காலையில எழுந்து ஊத்த போல கூட வளர்க்காம போத்தேன் கழுவாம என் சக்காக்குறாங்க தான் கொட்டுட்டு போவாங்க. அப்படி ஒருத்தி கண்ணுல பட்டுட்டா கூட தீ பிடிக்கிற மாதிரி பாருங்க போடும். ஒண்ணுன்னா 9 சொல்ற காலக்கார என் சக்கால் சாரங்கெல்லாம் ஊருக்கு அதை ஆட்டா போதை அதை போட்டு மாடுறாங்க மொழு பாருங்க. டேய் அதனால இது அப்படியே மூடி மறைச்சிட்டு வச்சுக்க. இந்த ஒரு ஏரிக்கரை பக்கத்துல எனக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்கு. 10 ஏக்கர் நிலத்துல உனக்கு 5 ஏக்கர் எழுதி வச்சிரு. நீ உன் பொண்டாட்டிக்குள்ள எங்கன்னா போய் சந்தோஷமா இருக்கும். ஐயா சொத்துக்களை ஆசைப்படுறது கிடையாது. வேற என்னப்பா வேணும் உனக்கு? அது ஒருத்த கேட்டு போன 20 லட்சம் அதை என்ன பண்ண போறான்? அனுபவிக்க போறான். அவ்வளோ போகுது கிடையாது. எனக்கு பொருள் பணம் எதுவுமே தேவை. வேற என்ன வேணும்? எனக்கு தேவை என்ன தெரியுமா? அந்த முண்டகால எப்படி கட்டி பிடிச்சி தேவையோ அதே மாதிரி என்னப்பா சொல்றேன்? சொல்லு கேப்பியா? கேட்கலாமா? கேட்கலாம். கவனிப்பாங்க. யாருக்கிட்ட சொல்லிங்கிறா? மகாளிகிட்ட அங்கதானே இருக்கிறான் பங்காளியா? தலைமையிலே பேசி தூங்க போயிடும் அவனு. ஏய் அப்படிலாம் கவனிக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? முடியாது. என்ன பண்ணுவேன்? சும்மா இருக்கிற டேய் டவுசரை கீச்சு போடுவோம். ஏற்கனவே கீச்சு போய் தாண்டா டேய் கூட கூட பேசாதீங்க கம்பெனி இருக்கும். வச்சுக்கிறான் பண்ற மாடு இல்லாம அப்படி இருக்க பொழுது உன்னை விடியற் கால 4 மணிக்கு பின்னாடி கவனிக்கிறேன்டா. என்ன சொல்ற? ஆமாண்டா விடியற் காலை 4 மணி அளவில் உன்னை நான் பின்னாடி கவனிக்கிறேன்.
இது நீ உசாரா வச்சுக்க மாட்டேன். இந்த அரண்மனை இருக்கிற லாக்கர்ல பத்திரமா சேர்த்து வைக்கிற கொடு. நான் என்ன பைத்தியக்காரனா நானு? உங்களுக்கு மினாட்டு தேவை. நீ எப்போ கவனிக்குதோ அப்பதான் உங்களுக்கு கொடுப்பேன். பரவாயில்ல, உசாரா தங்குறேன். சரி, நான் வரட்டு மாட. நீ வரட்டு மாடு இல்லை, நீ சன மாடுமா? போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். வரட்டேன். டாடா. பாய் பாய். மணி 4. பரவாயில்ல விடு. ஒரு நாட்டுக்கே மகாராணி, சாதாரண காவல்கார பையன். என்னையே 4 மணிக்கு கவனிக்க கொஞ்சம் லேட்டாக ஆகும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒத்தா செய்யும். கரெக்டாக மணி 4 ஆச்சுன்னா எனக்கே ஞாபகம் இல்லை. சரி, கரெக்டாக நான் பத்திரியும் உங்களை இறங்கி கும்பிடு